ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு நான் கீரை எடுக்கலைங்க. கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, புண்ணியார்ச்சனை இருக்குது. அதனால் நான் கீரை எடுக்கலைங்க. அப்புறம் அதுவும் போக இன்னொன்று என்னென்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன காரணம்னா, மழை வந்துச்சுங்க முந்தா நேத்து. கீரை எடுத்துட்டு வரையில மழை பெஞ்சனால மழையில நல்லா நனைஞ்சுட்டேன். நனைஞ்சோனே எனக்கு தலை பாரமாவும், ரொம்ப வலினா வலி தாங்க முடியல. அப்புறம் இன்னைக்கு காலையில எல்லாம் கேன் போட்டு, அப்புறம் படுத்துவேன். சரி எந்திரிச்சு நம்ம ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு பார்க்குறேன். எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்புறம் மாத்திரை வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு உங்களுக்கு தெரியுங்க, வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டு எந்திரிக்க முடியல. அப்புறம் சாப்பிட்டு படுத்தோன்னே எந்திரிச்சுட்டுங்க. எந்திரிச்சு பாப்பா வந்துட்டா. பாப்பா தான் விளக்கி கழுவுறா. சரி நம்ம விளக்கி கழுவலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு நான் உடம்பு நல்லா இருந்தா கண்டிப்பா நான் விளக்கி கழுவிருவேன். இல்லைன்னா நான் விளக்க முடியலைங்க. பாப்பா போயிட்டுருக்கிறா பாரு. பாப்பா ஹாய் சொல்லிரு. பாப்பா விளக்குறாளுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாப்பா நேத்து சாப்பாடு செஞ்சாளுங்க. வெறும் சாப்பாடு வச்சுட்டு, தக்காளி வணக்கியிருந்தா. உண்மையில பரவாயில்லைங்க. அவிங்க அம்மா அந்த வயசுல தான் தக்காளி செஞ்சு சாப்பாடு எனக்கு குடுத்தாங்க. 6வது படிக்கும்போது. நல்லா ஞாபகம் இருக்கு. மாமா பொண்ணு தாங்க. அதனால தான் நான் சொல்றேன். அதே மாரி எங்க பாப்பாவும் 7வது படிக்கும்போது, எங்க அம்மா தக்காளி வணக்கி எனக்கு சாப்பாடு போட்டு குடுத்தாங்க. அதே மாரி பாப்பாவும் தக்காளி வணக்கிறா எங்க அம்மா மாரி. பரவாயில்லைங்க. நல்லா சூப்பரா டேஸ்ட்டா செஞ்சிருந்தாலும் நல்லா சாப்பிட்டேங்க. சாப்பாடே பத்தலைன்னா பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டா எங்க பாப்பா செஞ்சிருந்தாளுங்க. பரவால்ல. பெண்கள் அந்தந்த வயசுல அந்தந்த வேலைய கத்துக்கிறாங்க. நான் என்னமோ நெனச்சேன், பெரிய பாப்பா எல்லா வேலை செய்றா. சின்ன பாப்பா நீ வேலை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா. அப்படியே பையன் மாரி அப்படியே வேலை செய்யாதயே போயிருவாளோ என்னமோ நெனச்சேன். ஆனா, அவிங்க வயசுக்கு அவிங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. பரவாயில்லைங்க. ரொம்ப சந்தோஷம். பெண் புள்ளைய பரவாயில்லைங்க. எல்லா வேலையுமே அவிங்க நல்லா செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அதை ரொம்ப பாராட்டணும். அப்புறம் நீ ஏதாவது சமைக்கணுங்க. ஏதாவது சமைக்கலாமா? இல்ல இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கலான்ட்டு இருந்தேங்க. அப்புறம் அதுக்குள்ள எங்க அ அம் எங்க அக்கா ஊருக்கு போயிட்டாங்க. அக்கானா மாமியாரு. ஊருக்கு போயிட்டாங்க. சரி அதனால நம்ம கடையிலயாவது போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு ஒரு எண்ணம். சரி போய் ஏதாவது பாப்பாவுக்கு புடிச்சது ஏதாவது வாங்கி குடுத்துட்டு, நாமளும் சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் எதுவும் தெரியல. இன்னைக்கு ஒரு கடையில சாப்பிடலான்னு ஒரு ஆசை தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு ஒரு ஆசை. சரி போனோம்னா கொஞ்சம் வெளியில போனாலும் கொஞ்சம் இதா இருக்கு. இன்னைக்கு ஏன்னு தெரியல. மனசு கொஞ்சம் சரியில்லைங்க. உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா, மனசு நல்லா இருந்திருக்கு. உடம்பு சரியில்லாதனால மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு சோம்பேறித்தனமா ஆகுதுங்க. நானு பாப்பா வேலைக்கு எழுதுனானா ஹோம் ஒர்க்லாம் எழுதிட்டு, படிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கடைக்கு இது குணத்தூர் தான் போகணுங்க. இங்க ஒண்ணும் அப்படி சொல்ற மாரி இல்லைங்க. குணத்தூர் போனா ஏதாவது சாப்பிட்டு அப்படி நம்ம வரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. எல்லாம் கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல வீடியோ அந்த மாரி போடுறதாவது சொல்லுங்க. நானும் கேட்டுட்டே இருக்கிறேன். நீங்களும் எதுவுமே கமெண்ட் பண்றதே இல்ல. எனக்கு எந்த மாரி போட்டா உங்களுக்கு புடிக்கும்ன்னு சொல்லுங்க. நானும் ரொட்டீனா சமையல் வீடியோவெல்லாம் இருக்குங்க. ஆனா போட்டா யாரும் பார்க்கறதில்ல. ஏதாவது ஒரு சண்டை இந்த மாரி வீடியோனா நல்லா எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியல, பார்த்துக்கிறாங்க. மக்கள் வித்தியாசமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மக்கள் வித்தியாசமா இருக்கு. ஏதாவது ஒரு வித்தியாசமா இருந்தா மட்டும் பார்க்குறாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நானு தீபாவளிக்கு மேல இன்னுமே நல்ல நல்ல வீடியோவா போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா, ஏன் தீபாவளின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வேலை நெறையா இருக்குங்க. அது முடிஞ்சோனே கொஞ்சம் வேலைய கம்மி பண்ணிட்டு, வீடியோ கொஞ்சம் நல்ல விதமா ஏதாவது காமெடியா, ஏதாவது ஒரு நகைச்சுவையா அந்த மாரி போடலான்ட்டு இருக்குங்க. அ சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு இருக்குது. உங்களுக்கும் போர் அடிக்கி. நம்ம அடுத்த வீடியோவுல நம்ம சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.